எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் என் இயேசுவுக்கே சொந்தம். இன்றைக்கு நான் ப்ளே பண்ண போகிற பாடல் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. அதில் கோரஸ் வருதுல, ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. இந்த போர்ஷன் வந்து கோரஸ் போர்ஷன். இதை 6 விதமாக கார்ட்ஸ் ப்ரோக்ரஷன் பண்ணி நான் வாசிக்க போகிறேன். கீபோர்ட்லேயும் இதான் வாசிக்கிறோம். ஹார்மோனியம் கீபோர்ட் மாதிரியே தான், 2 கையிலையும் வாசிக்கலாம், ஒரு கையிலையும் வாசிக்கலாம். ஏற்கனவே இந்த கண்மலையானவரை பாட்டுக்கு ஆராதனை உமக்கே 6 விதமான கார்ட்ஸ் ப்ரோக்ரஷன் வாசித்தேன். பல பேர் பிரயோஜனப்பட்டாங்க, பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இது இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியுமா? அது கர்த்தருடைய கிருபை. இந்த கார்ட்ஸ் ப்ரோக்ரஷனுங்கிறது ஒரு நேர்த்தியான விஷயம். வெஸ்டர்னைசேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆர்கஸ்ட்ரேஷன், ஹார்மனி, இதெல்லாம் வெஸ்டர்னில் முக்கியமான பகுதிகள். என்னென்ன ஒரு பாட்டுன்னு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அதில் வாசிக்கணும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆர்கஸ்ட்ரேஷன், ஃபுல் ஸ்கோர் எழுதணும், ஆர்கஸ்ட்ரேஷன், அப்புறம் ஹார்மனி பண்ணணும். அது ஃபஸ்ட்டு செகண்ட்ஸு 4 பார்ட்ஸ் ஹார்மனி, அதுக்கு நோட்ஸ் எழுதணும். அதே மாதிரி கார்ட்ஸ் எழுதணும், பேஸ் கிட்டாருக்கு கார்ட்ஸ் எழுதணும், எல்லாத்துக்கும் நோட்ஸ் எழுதணும். ஆக இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆர்கஸ்ட்ரேஷன், ஹார்மனி எல்லாமே எழுதணும். அதான் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சில பேருக்கு எல்லாம் தெரியும், ஓரளவுக்கு சில பேருக்கு தெரியும். கர்த்தருடைய கிருபையில நான் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சபடினால கர்நாடிக்கு, இந்துஸ்தானி, வெஸ்டர்ன், இந்த கோயர் சிங்கிங், பார்ட் சிங்கிங், 4 பார்ட்ஸ் ஹார்மனி இதெல்லாம் தெரிஞ்சதுனால என்னால் ஓரளவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது. இப்போ கூட ஹார்மோனிய கிளாஸ் ஒருத்தர் சேர்ந்துருக்கார் புதுசாக. எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. ஹார்மோனிய கிளாஸ் இது வரைக்கும் யாரும் சேர்ந்ததில்லை என்கிட்ட. நான் சொன்னேன், எப்படி தம்பி வாசிப்பீங்க அப்படின்னா, இல்லை அண்ணே, நான் வந்து ஹார்மோனியை நான் ஓரளவுக்கு வாசிப்பேன், எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சேர்ந்தார். பிரமாதமாக சொல்லிக் கொடுத்தேன், பிடிச்சிட்டாரு. அப்போ அவருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லிக் கொடுக்குறது கர்நாடக சங்கீதத்தில் சரளி வரிசைகள், மாயமாள ராகங்கள், சரளி வரிசை, ஜண்ட வரிசைலாம் போவேன். அதே மாதிரி சுரஸ்தான பயிற்சிகள், அப்புறம் கார்ட்ஸ் ப்ரோக்ரஷன். நான் ஒரு வித்தியாசமான முறையில், இதுக்கு சிலபஸ் கிடையாது, என்னுடைய சிலபஸ் தான். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தை வச்சு நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. இப்போ இந்த ஆ ஆ அல்லேலூயா அந்த கோரஸை ஒரு விதமாக 1 2 3 4 5 6 விதமாக எப்படி கார்ட்ஸ் ப்ரோக்ரஷன் நான் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பாட்டு வாசிச்சிட்றேன். சிம்பிள் கார்ட்ஸ் போட்டு பாட்டை வாசிச்சுட்டு அப்புறம் 1வது ப்ரோக்ரேஷன், 2வது ப்ரோக்ரேஷன், அப்படி 6 ப்ரோக்ரேஷன் வாசிக்கிறேன். இப்போ பாட்டு இது வந்து எஃப் மேஜரில் நான் வாசிக்கிறேன். அவங்கவுங்க சுதிக்கு ஏற்ற மாதிரி ஜி மேஜரில் பாடலாம், ஏ மேஜரில் பாடலாம், இ மேஜர், டி மேஜரில் கூட பாடலாம். இது நான் எஃப் மேஜரில் 3/4 வால்ஸ் டைமிங்ஸ், கர்நாடக சங்கீத ரூபக தாளம். எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வசித்திக்கும் எஜமான நீரே, சர்வசித்தியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். இது சாங்கு. அடுத்தது ஃபஸ்ட்டு ப்ரோக்ரேஷன் வாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரோக்ரேஷன் ஆஹா ஹா ஹா அல்லேலூயா. ஃபஸ்ட் ப்ரோக்ரேஷன் 1 2 3 1 2 3. Hallelujah.
செகண்ட் ப்ரோக்ரேஷன் 1 2 3 1 2 ஆஹா ஹalleluya 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 ஆஹா ஆமென். Third progression 1 2 3 1 2 3 ஆஹா ஹalleluya 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 ஆஹா ஆமென். Fourth progression 1 2 3 1 2 3 ஆஹா ஹalleluya ஆஹா ஹalleluya ஆஹா ஹalleluya ஆஹா ஹalleluya ஆஹா ஹalleluya ஆஹா ஹalleluya ஹalleluya ஆமென். இப்போ ஐந்தாவது ப்ரோக்ரேஷன் ஃபிஃப்த் ப்ரோக்ரேஷன் 1 2 3 1 2 3 ஆஹா ஹalleluya ஆஹா ஹalleluya ஆஹா ஹalleluya ஆஹா ஹalleluya ஆஹா ஹalleluya ஹalleluya ஆஹா ஹalleluya ஆஹா ஆமென். இப்போ ஆறாவது கார்ட்ஸ் ப்ரோக்ரேஷன் சிக்ஸ்த்து 1 2 3 1 2 ஹalleluya 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 ஆமென். என்ன அழகான பாட்டு. இதை எத்தனை விதமாக வேணாலும் இப்போ நான் வந்து பி ஃப்ளாட் மைனர் ஆக்சிடென்டல் கார்டு, பி ஃப்ளாட் சஸ்பெண்டட் 2, இந்த மாதிரி சில கார்ட்ஸ் நம்ம சேர்ந்தேன். சஸ்பெண்டட் 2, அதுக்கப்புறம் பி ஃப்ளாட் மைனர், அதுக்கப்புறம் அது ப்ரோக்ரஷன் சஸ்பெண்டட் 2 இது முக்கியமாக இதில் நடுவில் நம்ம சேர்த்தோம், மைனர் சேர்த்துருக்குறோம். இப்போ இதில் ஆக்மெண்டட் கார்டு, டிமினிஷ்டு கார்டு 9th 11th போடலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த எந்தன் கண்மலியானவரை பாட்டு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி தமிழ் பாடல்களுக்கு அவ்வளவு 9th 11th 6th போடலாம். 9th 11th இதெல்லாம் நிறைய இருக்குது. டிமினிஷ்டு, ஆஃப் டிமினிஷ்டு, ஆஃப் ஆக்மெண்டட்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வெஸ்டர்ன் பண்ணும்போது அது இருக்கும். சில நேரங்களில் அந்த ஆடட் 11th, ஆடட் 6th, ஆடட் 9th சொல்லுவாங்க.
அதெல்லாம் போட்டு பண்ணுறதுனா அது இருக்கும். இப்போ நம்ம பாட்டுக்கு இதுதான் அழகு. இப்போ 6 விதமாக நான் உங்களுக்கு வாசிருக்கிறேன். இதை உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி, ஆனால் ரூட்டு மாறக்கூடாது, அழகு மாறக்கூடாது, கார்ட்ஸு வேறு டிஸ்கார்டு வந்துடக்கூடாது. அந்த ரூட்டு தவறி நம்ம போயிட்டோம் அப்படின்னா கார்டு டிஸ்கார்ட் ஆகிடும், அந்த பாட்டு வந்து அது ராங் ஆகிடும். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இதை தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, பாருங்கன்ற ஒருத்தரும் பார்க்க மாட்டீங்க. இதையே நான் ரீல்ஸில் போட்டால் 1,00,000 பேர், 50,000 பேர், 70,000 பேர், 40,000 பேர், 30,000 பேர். நான் போட்டவனையே 15 நிமிஷத்தில் 1,500 பேர், 2,000 பேர் பார்த்துடுறீங்க. இப்போ இந்த ஹம்சத்வனி போட்டேன், ஹம்சத்வனி ராகம் ராக ஆலாபனை, அது நான் பண்ணியிருக்கேன், யூடியூப்பில் போய் பாருங்கன்னு சொல்கிறத போட்டேன். 15 நிமிஷத்தில் 1,500 2,000 பேர் பார்த்துட்டாங்க. ஆனால் இன்னும் அந்த யூடியூபுக்கு போய் நீங்கள் பார்க்கல, அது காசு பணம் இல்லைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும். அந்த யூடியூப் அந்த லிங்கை நீங்கள் தட்டி யூடியூப்லேருந்து நீங்கள் கற்றுங்க. நான் இனிமேல் இதில் ரீல்ஸில் போட மாட்டேன், அது சும்மா சாம்பிள் தான் பண்ணியிருக்கேன்னு தான் போடுவேன். நீங்கள் யூடியூப்பில் போய் தான் அதை கேட்கணும். லெசனாக இருந்தாலும் சரி, ராக ஆலாபனை, நிறைய ராக ஆலாபனை, கற்பனை சுரங்கள், இன்னும் நிறைய ராகங்கள், மேலகத்த ராகங்கள்லாம் பண்ண போகிறேன். எல்லாம் நீங்கள் யூடியூப்லேருந்து தான் பார்க்கணும். அது போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன்.